பக்தி ஒளிமை என்பவர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராஜசூரியனின் அன்பு வணக்கம். அற்புதம், ஆனந்தம். அன்பர்களே, இப்போ வாழ்நாளில் பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் நிறைய இடங்கள்ல நானும் பார்க்குறேன். வாழ்நாள் இப்போல்லாம் வழக்கமாகவே ஆயிடுச்சு. அது காலையில் எழுந்தவொடனே மங்களகரமாக வாசலில் கோலம் போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இயற்கை நீதி, பிற உயிர்களுக்கு உணவு பங்களிப்பு உள்ள விஷயங்கள் தான் இதெல்லாம். அதாவது அன்னதானம் சொன்னாங்க இல்லையா, 1000 பேருக்கு அன்னதானம் கொடுக்க முடியாதவர்கள் ஒரு எறும்பு புத்து கொண்டு போய் கொஞ்சோண்டு பச்சரிசியை தூவிட்டு வருவாங்க. அப்போ 1000 பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி 1000 உயிர்களுக்கு அன்னதானம் செய்வது. அப்போ உயிரோம்பல் இந்த விஷயங்கள் எல்லாமே அன்னதானம் மிக தானங்களே சிறந்தது அன்னதானம். இந்த அன்னதானங்கள் உங்களுக்கு தெரியாமலே சித்தர்கள் செய்ய வச்சாங்க. எப்படி தெரியுமா? வீட்டில் கோலம் போடுறது. நான் சொல்றது இப்ப இல்லைங்க, அந்த காலத்துல அவங்க பச்சரிசி மாவுல தான் கோலம் போட்டாங்க. அப்ப அதுக்கப்புறம் நம்மால் எப்பெல்லாம் நீங்க விவரமானீங்களா, விவரமாயி இந்த வெள்ளை கல்லை எடுத்து கல்லை அரைச்சி கொண்டாந்து வச்சுட்டு கருங்கல்ல கோலம் போட்டு எறும்புகளை பூரா ஏமாற்றினீங்க. அன்னைக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் ஏமாற்றம் ஆரம்பிச்சது தான். இன்னைக்கு வரைக்கும் ஸ்டிக்கர் வரைக்கும் போய் முடிஞ்சு வச்சுப்பேன். இப்போ என்ன பண்ணீங்க? அந்த கருங்கல்லும் அந்த வெள்ளைக்கல்லும் கிடையாது, வெள்ளைக்கல்ல கோல மாவுன்னு அதுக்கு பேர். இவங்க கோல மாவு தான் அது. கருங்கல் எப்படி மாவா மாறும்? இப்போ நல்லா புரிஞ்சுங்க. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, கோல மாவுன்னு என்ன? அரிசியில் அரைச்சி கோலம் போட்டால் எறும்பு ஈயெல்லாம் அதில் உட்காந்து சாப்பிடும். பெரிய புண்ணியத்தை தேடிக்கொண்டிருந்தார்கள் நம்முடைய முன்னவர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க பண்றது பூராமே அயோக்கியத்தனமும் அட்ராசிட்டியும் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்புறம் எப்படி நீங்க இதெல்லாம் எப்படி நீங்க உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும்? பாவங்களைத்தான் நீங்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை புரிஞ்சுக்குங்க. யோகங்கள் உங்களுக்கு வராது. யூகங்கள் பூராமே தப்பா ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு. அதுல இருந்து நீங்க மாறுபடுங்க. இப்ப எப்படின்னா, நம்ம வீட்டில் பிற உயிர்களை நேசிக்கிறோம் அப்படின்னா எல்லா உயிர்களுக்கும் எல்லாம் போய் சேரும். அப்போ கொசு கடிக்குது, கொசு மருந்து வச்சுட்டு தூங்குறோமே அப்படின்னா, அந்த மருந்தால் கொசு சாவதில்லை. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மயக்கம் தான் அடையுது, திரும்ப போயிடுது. மறுநாள் நீங்கள் கொசு மருந்து அன்றைக்கே செத்துருந்தா தான் கொசு வராதே. அதனால் இதெல்லாம் ரொம்ப விவரமாக கேட்பாங்க. நம்மள்கிட்ட கேட்ட கேள்வி தான் சொல்லலாம். அதனால தான் உங்கள்கிட்டையும் சொல்லிக்கிறேன். இதில் நிறைய பேர் பார்க்குறவங்க கேட்பீங்க. அதனால் இப்போ நான் ரிப்ளை பண்ணிடுறேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆக உயிர்களுக்கு எல்லா உயிர்களையும் நம்ம தொழணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். எல்லா உயிர்களும் இறைசக்தி ஆற்றல் இருக்கு. எல்லா உயிர்களுக்கும் சாப்பாடு கொடுக்கறது தான் மிகப்பெரிய ஒரு ஆன்மீகத்திலே பெரிய செயல். உயிர்களை காக்கின்ற உணவு, எல்லா உயிருக்கும் உணவு கொடுக்கறது. இந்த உணவு கொடுக்கற விஷயத்த இயற்கையா எளிமையாக நம்முடைய முன்னோர்கள் வகுத்து கொடுத்தாங்க. காலைல இருந்துச்சுன்னா வாசலில் கோலம் போடுவது. அப்ப எறும்பெல்லாம் திங்கும். அப்ப பெரிய புண்ணியமா இருந்தது. அந்த கோல மாவு பச்சரிசி மாவாக இருந்தது. இப்ப வெங்கிச்சாங்கல்லாம் மாறி இப்ப அந்த கல்லு மாவும் இல்லை. இப்ப ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்கீங்க. அதனால யாதொரு புண்ணியமும் கிடையாது. வெறும் காட்சி பொருள். எப்படி நீங்க காட்சிப்படுத்தி கொண்டு இருக்கிறீர்களோ உங்கள் வாழ்க்கையும் காட்சி பொருளா மாறிடும். நல்லா புரிஞ்சுங்க. வசந்தம் இருக்காது. இப்ப பாருங்க, எல்லோருமே உடல் பிரச்சனையாலும் உள்ள பிரச்சனையாலும் டாக்டர் தேடி தேடி போயிட்டு இருக்கீங்க. காரணம் என்ன? பிற உயிர்களை நேசிப்பதில்லை. நீங்கள் சுவாசிக்கும் வரை உயிர்களிடம் விசுவாசமாக இருக்க வேண்டும். உயிர்களை பிடித்து கொன்று சாப்பிடுகின்ற நிலையில நீங்க ரொம்ப ஆர்வம் செலுத்திட்டு இருக்கீங்களே தவிர, உயிர்களை வாழ வைக்க நீங்க முதல்ல நல்லா புரிஞ்சுங்க. ஒரு உயிராற்றலை, ஒரு உயிரை அது வளம் பெறுவதற்காக அதை வாழ வைக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா உங்களுடைய உயிர் சிறப்பாக இருக்கும். அப்போ உங்க உயிர் சிறப்பாக இருக்கணும், உங்களுடைய உடல் சிறப்பாக இருக்கும். மருத்துவமே அதாங்க. பிறர் உயிர் நலம் பேணி விட்டாலே உங்களுடைய உடல் நலம் சிறக்கும். இது சித்தர்கள் சொன்ன அற்புதமான ரகசியம். தயவு செஞ்சு இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நீங்கள் படித்தவர்கள் என்றால் அன்பர்களே, நேயர்களே, இப்படி நீங்கள் சிந்திக்க ஆரம்பிக்க வேண்டும். காரணம், நீங்கள் சந்திக்கின்ற இந்த உலகம் வேறு விதமாக சென்று கொண்டிருக்கிறது. இப்படி இந்த சித்த விஷயங்களை சொல்லித்தர ஆள் இல்லை. ஆகவே இதை நீங்கள் கேட்டவுடன் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். அதே மாதிரி கீழே வாசல்ல
நீர் தெளிக்கணும்னு நான் முன்ன ஒரு கண்டனில் சொல்லியிருக்கேன். எங்களுக்கு வாசலே இல்லைங்க, பரவாயில்ல, நிலப்படி இருக்குல்ல, அது இல்லாமல் உள்ளே போக முடியாது. நீங்கள் நிலையை வந்து கழுவி விடுங்க, கழுவி விட்டுட்டு நிலப்படி இருக்குல்ல அதில் கோலம் போடுங்க, பச்சரிசி மாவில் கோலம் போடுங்க, தயவு செஞ்சு பாருங்க. அதே போல் மஞ்சள் இருக்கு இல்லையா, மஞ்சளுடைய தூளை வந்து கரைச்சி உங்களுடைய நிலப்படியில் 2 புறமும் மங்களகரமாக அதை தடவுங்க. மஞ்சளும் குங்குமமாக உங்களுடைய வீடு மணந்தால் கண்டிப்பாக அங்கே மகாலட்சுமி வாசம் கிடைக்கும். இதை சயின்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இதை ரொம்ப பேர் என்ன பண்ணாங்க, நாங்கள் படித்தவர்கள், மகாலட்சுமி என்பவள் தனியாக இருக்கிறாளா, அவள் எப்படி உள்ளே வருவாள்னா ஒரு கேள்வி இருக்கும். அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், அதாவது வீட்டுடைய முற்றத்தில், அதாவது என்ட்ரன்ஸில் நீங்கள் இப்படி எடுத்துங்க, உள்ளே வர்றீங்களா, அங்கே வந்து நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாகும். எங்கெங்கேயோ சுற்றிட்டு வராங்க, எத்தனை பேர் உங்களை பார்க்க வருவாங்க, எல்லாம் வீட்டு முன்னால் தான் நிற்பாங்க. அங்கே மஞ்சளை வந்து தடவுறது அதுக்கு தான். மஞ்சள் வந்து ஒரு கிருமி நாசினி, புரியுதா? இப்போ விளக்கம் இது தனிங்க விளக்கம் சொன்னா தான் நீங்கள் பூசுவீங்க. ஏன்னா இன்றைக்கெல்லாம் எல்லாம் படித்தவர்கள் ஆகிட்டீங்க, அதனால இதெல்லாம் கேட்பீங்க. அதனால் நான் இதெல்லாம் சொல்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருந்தால் ஆரோக்கியமாக இருக்கலாங்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஆரோக்கியம் வந்துட்டாலே நீங்கள் ஆனந்தமாக வேலை செய்வீங்களா, வேலை செஞ்சுட்டாலே காசு வந்துடும்ல. உங்களுக்கு நல்லா புரிஞ்சுங்க, உங்கள் மூளையும் உடலும் சுறுசுறுப்பாக இயங்கினால் வாழ்க்கையில் வளம் கண்டு விடுவீர்கள். அதைத்தாங்க சித்தர்கள் வந்து இந்த மாதிரிலாம் வந்து விஞ்ஞானபூர்வமாக, நம்முடைய கலாச்சாரமே ஒரு சயின்ஸ், அற்புதமான ஒரு சயின்ஸ். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எளிமையான அற்புதமான ஒரு சயின்ஸ். தயவு செஞ்சு முன்னோர்கள், அதாவது முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்த குடி தமிழ் இந்த உலகத்திற்கே பறைசாற்றியது, வாழ்வியலை கற்றுக் கொடுத்தது நாம் தான். ஆனால் இன்று நம்மவர்கள் வாழத் தெரியாமல் தேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அன்பர்களே, சித்தர்கள் சொன்ன இந்த கூற்றை, நான் சொன்ன இந்த விஷயங்களை வீட்டிலே செய்து பாருங்கள், மிக பெரும் மாற்றத்தை அடைவீர்கள். ஆகவே தொடர்ந்து இதை செய்யுங்கள். படர்ந்த செல்வத்தை பெற்று அடர்ந்து வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.